திருநெல்வேலியின் புறநகரில் பழமையான ஒரு நெல்லை வீடு இருந்தது. அதன் பெரிய திண்ணை, உயர்ந்த சாய்ந்த கூரை, நடுவே துளசி மாடம். அந்த வீட்டுக்குள் நுழைந்தாலே ஒரு காலம் பின்னால் சென்றுவிட்ட உணர்வு வரும். அந்த வீடு ராமசாமி ஐயாவின் குடும்பத்தின் அடையாளம். ராமசாமி ஐயாவுக்கும் அவரது மனைவி மீனாட்சி அம்மாளுக்கும் 3 பிள்ளைகள். முரளி மூத்தவன், அப்பாவை போலவே நேர்மை, அரசு பள்ளி ஆசிரியர். அவருடைய மனைவி சாந்தி, மகள் பவித்ரா மற்றும் மகன் கிஷோர். செந்தில் நடுத்தரவன், நகரத்தில் தனியார் நிறுவனத்தில் வேலை, கனவுகள் அதிகம், மனைவி மாலா, மகன் ஆதித்யா. லதா குடும்பத்தின் செல்லம், திருமணமாகி பக்கத்து ஊரிலேயே இருக்கிறார். ஆனால் மனசு மட்டும் இன்னும் அந்த பழைய வீட்டில்தான் இருக்கிறது. ஒரே வீட்டில் இருந்தாலும் மனங்களுக்குள் சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தன. முரளிக்கு எப்போதும் பழைய மரபை காக்க வேண்டும் என்ற எண்ணம். செந்திலுக்கு எப்படியாவது இந்த வீட்டை விற்றுவிட்டு நகரத்தில் போய் செட்டில் ஆக வேண்டும் என்ற ஆசை. ஒரு நாள் இரவு உணவின் போது செந்தில் சொன்னான், அப்பா, இந்த வீட்டை விற்கலாம்னு நினைக்கிறேன், நகரத்துல நல்ல பிளாட் வாங்கலாம் என்று. அந்த வார்த்தை ராமசாமி ஐயாவின் மனசில் மின்னல் போல விழுந்தது. இந்த வீடு வெறும் செங்கல் இல்லடா, நம்ம மூச்சு கலந்த இடம் என்றார். மௌனம். தட்டில் சாப்பாடு இருந்தாலும் யாருக்கும் பசி இல்லை. அந்த இரவு மீனாட்சி அம்மாள் பேரப்பிள்ளைகளை அழைத்து திண்ணையில் உட்கார வைத்தாள். இந்த திண்ணையில்தான் உங்க தாத்தா உங்க அப்பாக்களுக்கு கதை சொல்லுவார். மழை பெய்யும் நாட்களில் எல்லோரும் சேர்ந்து இங்கேயே தூங்குவோம். பவித்ரா மெதுவாக கேட்டாள், பாட்டி, இந்த வீடு போயிடுமா? அந்த ஒரு கேள்வி எல்லோரையும் குத்தியது. அடுத்த வாரம் ராமசாமி ஐயாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. மருத்துவமனையில் குடும்பம் முழுக்க கூடியது. அந்த நேரத்தில்தான் செந்தில் உணர்ந்தான், வீடு முக்கியமில்லை, வீட்டுக்குள் இருக்கும் மனிதர்கள்தான் முக்கியம் என்று. அவன் அப்பாவின் கையை பிடித்துக்கொண்டு சொன்னான், அப்பா, வீட்டை விற்க வேண்டாம், நான் தவறாக நினைத்து விட்டேன் என்று. ராமசாமி ஐயாவின் கண்களில் அமைதி. சில மாதங்கள் கழித்து அந்த வீடு புதுப்பிக்கப்பட்டது. பழைய வடிவம் மாறவில்லை, ஆனால் வசதிகள் சேர்ந்தன. முரளி குழந்தைகளுக்கு இலவச டியூஷன் ஆரம்பித்தான். செந்தில் வீட்டில் இருந்தே வேலை செய்ய ஆரம்பித்தான். லதா ஒவ்வொரு வாரமும் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்தாள். பொங்கல் நாளன்று திண்ணையில் எல்லோரும் சேர்ந்து சிரித்தபடி இருந்தனர். மீனாட்சி அம்மாள் மெதுவாக சொன்னாள், வீடு பெருசா இருக்கணும்னு இல்ல, மனசு பெருசா இருந்தா போதும் என்று. அந்த பழைய வீடு இப்போது இன்னும் உயிரோடு இருந்தது. ஏனெனில் அது செங்கலால் அல்ல, உறவுகளால் கட்டப்பட்ட வீடு.